வெல்கம் டு மஞ்சு லோகேஷ் சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சன் ரெசிப்பியில் பருப்பே இல்லாத சாம்பார் எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: எண்ணெய், கடுகு, ஜீரகம், உளுத்தம்பருப்பு, மஞ்சள் தூள், உப்பு, காஞ்ச மிளகாய். இப்போ ஒரு குக்கர் எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு கப் தண்ணி ஊற்றிக்கிருக்கேன். ஒரு 150 இருக்கும் கத்திரிக்காய். அதை நான் கட் பண்ணி பொடி பொடியாக கட் பண்ணி கழுவி சேர்த்துருக்கேன். ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எவ்வளோ சேர்க்கணுமோ சேர்த்துக்குங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன். 3 மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள். இப்போ மூடி போட்டு குக்கரை வச்சிடலாம், வேக வைக்கலாம். உங்களுக்கு எத்தனை விசிலில் வேகுமோ அதுக்கேற்ற மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா வெந்துடுச்சு, ஹேரும் போயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஓப்பன் பண்ணியாச்சு. நல்லா வெந்திருக்கு. கொஞ்சம் சூடு ஆறின உடனே பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. கத்திரிக்காயெலாம் நல்லா மசிஞ்சு வந்திருக்கு. நல்லா கத்திரிக்காய் எல்லாமே வெந்திருக்கு. இதை நான் கடைஞ்சி எடுத்துக்கிறேன். அதாவது மத்தில் கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இல்லை நீங்கள் எப்படி கடையணுமோ கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த மாதிரி ஒரு கப் தண்ணி சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இப்போ ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ தாளிப்பு பண்ணிடலாம். ஒரு பேனில் எண்ணெய் விட்டுக்கிறேன். 2 ஸ்பூன் கடுகு ஜீரகத்தையும் ஆட் பண்ணியிருக்கேன். உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன். ஒரு கொத்து கருவேப்பிலையும் காஞ்ச மிளகாயும் சேர்த்துருக்கேன். இப்போ அந்த தாளிப்பு எடுத்து ஊற்றி வச்சுக்கலாம். அந்த கத்திரிக்காய் கடைஞ்சோம்ல, அதை நான் எடுத்து மிக்ஸ் பண்ணிட்டேன். பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்குது. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். தண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணியாக எடுத்துக்கோங்க. இது இட்லி, தோசைக்கு நல்லாயிருக்கும் இந்த சாம்பார். பருப்பே இல்லாத டைமில் இந்த மாதிரி ரெசிபி செஞ்சு பாருங்கள். பாருங்கள், ஒரு கொதி வந்துடுச்சு. நான் சர்வ் பண்ணிக்கிறேன். நல்லாயிருக்கும், இட்லிக்கும் நல்லாயிருக்கும், தோசைக்கும் நல்லாயிருக்கும். பருப்பே இல்லாத சாம்பார் ரெடி. கத்திரிக்காய் சாம்பார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லாயிருக்கு பாருங்கள். இதை சாப்பிட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.